பிறந்ததுவா உன்னோடு நெஞ்சும் உறவாடும் வேளை தண்ணீர் கமலம் தானா எமோஜி ரியாக்ஷன்ஸ் எனக்கு மட்டும் இப்படி எல்லாம் இது ஒன்று, ரெண்டு, அப்புறம் என்ன, அது வந்து என்னோட ஃபேவரட் இமோஜி இருக்கு, அதில் ஒரு பப்பி ஃபேஸோட அது. இது வரைக்கும் வந்து வியர்டஸ்ட் ப்ரொபோசல்னா என்ன உங்களுக்கு? உங்கள் பெஸ்டி பண்ணது இல்லை, உங்கள் பெஸ்டி யாரோ இதெல்லாம் பார்த்துருக்கேன். இவங்க பெஸ்டி யாரோ ப்ரொபோஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க சார். அப்படியே ஒரு இன்டர்வியூல சும்மா அது பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருக்கும்போது சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பார்த்தா அதெல்லாம் வைரல் ஆகிட்டு இருக்கு. பெஸ்ட் ப்ரொபோசல் வந்து எனக்கு ஒரு கவிதையா, ஒரு நல்ல ரிட்டன் கவிதை. சொல்லுங்க, அந்த கவிதையை சொல்லுங்க. தெரியாது. எடுத்துக்கிட்டீங்களா இல்லையா? அதை இல்ல இவ்வளவு பில்டப் கொடுத்துட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அந்த ப்ரொபோசல் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அந்த அப்ரோச் எனக்கு பிடிச்சிருந்தது. ஆமா ஆமா ரைட். இப்போ ரஹ்மான் சார் வந்து ஒரு 4 days முன்னாடி எனக்கு கால் பண்ணாங்க. திடீர்னு வந்துச்சு ரஹ்மான் சார் காலிங். ஐயோ ஷூட்ல இருந்தேன், நீலம் படம் ஷூட்டிங்ல இருந்தேன். கிட்டுக்கிட்டுன்னு வெளில போயிட்டு ஹலோ ஹலோ அப்படின்னு பேசினேன். ஹாய் ஹாய் எப்படி என்ன பண்ணிட்டு இருக்காரு? இல்லை ஷூட்டிங் வந்தேன் நீலம். இது பார்த்தேன் கேப்டன் மில்லர் பேக்ரவுண்ட் ஸ்கோர் வாஸ் வெரி நைஸ் அப்படின்னாரு. 17 yearsல வந்து அவர் வந்து கால் பண்ணி எனக்கு விஷ் பண்ணது வந்து அதான் ஃபர்ஸ்ட் டைம். ஐ மீன் கால் பண்ணியிருக்காரு, பேசுவார், எங்கே இருக்க, இந்த மாதிரி இது இருக்குது, இந்த ப்ரோக்ராம் இருக்குது, இங்கே இந்த கெட் டுகெதர் இருக்குது வா, அதெல்லாம் கூப்பிடுவார். என் ஒர்க்குக்காக வந்து கால் பண்ணி சொன்னார், ஏய் செம்மையாக பண்ணியிருக்கேன், ரொம்ப நல்லா இருக்குது, ஐ ரியலி லைக் த பேக்ரவுண்ட் ஸ்கோர் அப்படின்னாரு. எனக்கு வந்து ஒரு ஃப்ளைங் மொமெண்ட்டாக இருந்துச்சு. ரஹ்மான் சார் கால் பண்ணி சொல்கிறாரு மியூசிக் நல்லா இருக்கு மில்லர்னோடனே ஐ ஃபெல்ட், ஒரு மியூசிஷியனாக ஐ ஃபெல்ட் ஹாப்பி. உங்களுக்கு ஏதாச்சும் இருக்கா அந்த மாதிரி? ரீசென்ட்லி பிரேமலு பார்த்துட்டு எஸ் ராஜமௌலி சார் எனக்கு அப்புறம் ரெபல் ஷூட் ஆரம்பிச்சு ஒரு 3 days ஆச்சு. அப்படியே போயிட்டே இருக்கு, சார் வராரு போறாரு, இப்படியே போயிட்டே இருக்கு. கரெக்டாக ஒரு 3வது நாள் ஒரு முக்கியமான ஒரு சீக்வன்ஸ் எடுத்து முடிச்சுட்டு அவர் கேரவன் போயிட்டார். போனதுக்கப்புறம் நான் கேரவன் போகும்போது நான் சார்கிட்ட பேசிட்டேன், அடுத்து நம்ம ஒரு படம் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் தான் படம் பூஸ்ட் ஆச்சு எங்கள் எல்லாருக்குமே. ஒரு ஆக்சுவலி இந்த படம் பார்த்துட்டு நான் என்னோட கம்பெனி பேரலல் யூனிவர்ஸில் வந்து நிகேஷ்க்கு ஒரு அட்வான்ஸ் கொடுத்துருக்கேன்.